ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் லேண்டு தாங்க. இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸ், ரொம்ப அருமையான இடம். லாஸ்ட் 25 இயர்ஸாக சென்னையிலேருந்து அடுத்த ஃபார்ம் லேண்ட் மகாபலிபுரம் தாண்டினா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிளேஸ். ரொம்ப அருமையான ஒரு கம்யூனிட்டி, ஓப்பன் ஃபார்ம் கம்யூனிட்டி. அதுக்கு நியர்பை இருக்க டெவலப்மெண்ட்ஸ், அதோடைய இடத்தோட டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது எல்லாமே அது டீட்டெயில்ஸ் மொத்தம் பார்ப்போம். வாங்க, நாம் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். அந்த ஏரியா வந்து அழகான ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ண ஏரியா தாங்க. எல்லாமே 50-50 சென்ஸ் ஃபார்ம் டெவலப் பண்ண ஏரியா. அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இடத்த பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இருக்கிறது இப்போ சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சென்னை திருவான்மையூர் மகாபலிபுரம் நெக்ஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்மார்ட் சிட்டிக்கு அருகாமையில் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ப்ரைமான லொக்கேஷனில் ரெசார்ட்டுங்களும் ஃபார்ம் ஹவுஸுங்களும் நிறைஞ்ச இடத்துல அழகான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்ம இருக்கிறோம். அதில் ஒரு 50 சென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையானது. இப்போ இந்த காம்பவுண்ட் வால் அங்கேயே ஒரு ரெசார்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எம்டிஆர் இருக்கிற இந்த லேண்டு தாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் தார் ரோடு மேலேயே அருமையான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம பார்க்குறோம். இந்த ரெசார்ட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க அது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியோட நம்ம அப்ராக்சிமேட் ட்ராயிங்கும் என்னென்னு நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு க்ரீக் போகுது, பேக் வாட்டர் க்ரீக். இந்த 9 கிரவுண்ட் 50 சென்ட்ன்றது 9 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த 9 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஈசிஆர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஈசிஆர்லேருந்து சென்னை மகாபலிபுரம் தாண்டினோன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் சைடு ஈசிஆர்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளே லொக்கேட் ஆகிருங்க. தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கரில் இந்த ஏரியா வந்து க்ரீன் ஏக்கர்ஸ்ன்னு சொல்கிற பூந்தநிலம் பகுதியில் 50 சென்ட் நல்ல இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸாக இது வந்து நல்லா ஒருங்கிணைந்த பண்ணையமாக இதை போட்டாங்க. இது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஏரியா. இதில் ஒரு 50 சென்ட் தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா க்ளீன் பண்ணி ஃபென்சிங் கல் போட்டு வச்சுருக்கு. ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்துடுதுங்க. இதை ஒட்டினா மாதிரி ரெசார்ட்டும் இருக்குது. தார் ரோடு மேலே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான லிவிங்கும் கம்ஃபர்டபுளான ஒரு இடமும் உங்களுக்கு இது அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல இருக்க ரெட் சாயில், பியூராக சாயில் பார்த்திங்கன்னா பியூர் ரெட் சாயில் பக்கத்தில் இருக்கிறதே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லா விதமான பிளான்டேஷனும் உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். எல்லா விதமான மரம் செடி கொடிகள் எல்லாமே நீங்கள் வைக்கலாம், பசுமையாக நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப அழகான இடம். ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப அருமையான ட்ரிங்கிங் வாட்டர். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிளாட்டே இப்போ தான் வந்து ஒரு 20 நாள் ஆகுது வாங்கி க்ளீன் பண்ணி அங்கேயும் போர்வெல் போட்டாங்க. நல்ல அருமையான தண்ணீர் வளமும் நல்ல வளங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குது. ரொம்ப அருமையான ஏரியா, எல்லாமே வெல் நெய்பர்ஹுட். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இது ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், தோட்டம் அமைக்கணும், ஸ்விம்மிங் பூலோடு நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்ல அருமையான இடம் இது. அது மட்டும் இல்லைங்க, ரெவென்யூவாக ரெசார்ட் எதனா வந்து பில்ட் பண்ணணும், ரெவென்யூவாக நம்மளுக்கு வந்து ரெசார்ட் ஜென்ரேட் பண்ணணும், ரெசார்ட் ஒன்று வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், அதுலேருந்து வருமானம் வரணும் அப்படின்னு ரெசார்ட்டுக்காக பார்த்துருக்கவங்களும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. ரொம்ப அருமையான இடம். அதுக்கப்புறம் சொல்லணும்னா உங்களுக்கு இதுக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் ரெசார்ட் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் அசோக் நந்தவனம் வந்து போட் கிளப்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லா தெரியும். போட் கிளப்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே போட்டிருக்காங்க. ஒரு கிரவுண்டோட ரேட்டே 30 லட்சங்க. இங்கே வந்து அதுலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 50% ஆஃப் த ரேட் தான் இங்கே ஒரு கிரவுண்டோட ரேட்டுங்க. உள்ள ஒரு கிரவுண்டோட ரேட்டு வந்து உங்களுக்கு 9 கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிரவுண்டும் அங்கே போட்டிருக்கிறது 30 லேக்ஸுங்க. சரிங்க, இங்கே சுற்றி இருக்க டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாலே இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்கு இங்கே வரும்போது இங்கேருந்து 5 நிமிஷம் டிரைவிங்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கிரேட் லேக்ஸ் காலேஜ் இருக்குது, மெரைன் காலேஜ் இருக்குது. எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இது சுற்றி இருக்குது. புதுசாக ஈஸியாகவும் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலேயே பேக் வாட்டர் போகுது, உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட பீச் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார்ம் ஹவுசஸ் எல்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி. நன்றி, வணக்கம்.